அனைவருக்கும் மாலை வணக்கம். பாம் கிராஜுவேட்ஸ் போரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு ஆரோக்கிய வாழ்வும் உணவு பழக்கங்களும் என்ற தலைப்பில் இன்று தகவல்கள் வழங்கப்பட உள்ளன. இந்த தகவல்களை நமக்கு வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே நம்மிடையே வருகை புரிந்துள்ளார் திருமதி வைஷ்ணவி அவர்கள். திருமதி வைஷ்ணவி அவர்கள் உணவியல் நிபுணராக பணிபுரிந்து வருகிறார். வாருங்கள், அவருடன் இணைவோம், நிகழ்ச்சிக்கு செல்வோம். ஹலோ சார், வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களாமா? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். உங்களை இந்த காணொளி காட்சி மூலம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நல்லா இருக்காங்களா குணசேகரன்? நல்லா இருக்காங்க, நல்லா இருக்காங்க. ஓகே. சோ உங்களை பத்தி கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கோங்களேன். நீங்க சேலம் மாவட்டத்தில் எந்த பகுதியை சார்ந்தவர்? நான் வந்து கருங்கல்பட்டி சார். பள்ளி கல்வி தொடர்பான தகவல்கள். ஸ்கூல்ஸ் வந்து நான் ராசிபுரம்ல இருக்க SRV ஹைடெக்ல பண்ணேன் நானு. அப்புறம் யூஜி வந்து அவினாஷ்லிங்கம் ஹோம் சயின்ஸ் இன்ஸ்டிடியூஷன் இருக்கு இல்லையா, கோயம்புத்தூர், அங்க நான் பண்ணேன். அப்புறம் பிஜி வந்து நம்ம பெரியார் யூனிவர்சிட்டியில, சேலம் பெரியார் யூனிவர்சிட்டியில பண்ணேன். கோல்டு மெடலிஸ்ட் நானு. வெரி குட், வெரி குட். மிக்க சந்தோஷம், பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி சார். சோ இந்த நிகழ்ச்சியில நீங்க என்னென்ன தகவல்கள் வழங்குறதுக்காக வந்திருக்கீங்க? நம்ம டாபிக் பார்த்தாலே தெரியும், இந்த வெல்னஸ் ப்ளூ பிரிண்ட் அப்படின்ட்டு நம்மளுடைய ஓவரால் ஹெல்த் பத்தி நான் இன்னைக்கு பேச போறேன். அதுல வந்து நம்மளுடைய நியூட்ரிஷன் பத்தியும், ஒரு ஃபிட்னஸ், நம்மளோட மைண்ட்ஃபுல்னஸ் பத்தியும், அண்ட் நம்ம டீடாக்ஸ் பத்தி, செல்ஃப் கேர், இத பத்தியும் நம்ம வந்து இதுல கவர் பண்ண போறேன் சார். முதியவர்களுக்கு ஏற்ற உணவு வகை எது என்று நீங்கள் பரிந்துரைக்கிறீர்கள்? ஓகே சார், ஓகே. ஜீரியாட்ரிக் குழுவுல வந்து நிறைய முதியவர்கள், அதாவது ரிட்டையர்ட் பர்சன் நிறைய பேர் இருக்காங்க. சோ அவங்களுக்கு பயனுள்ள வகையில அவங்க எந்த வகை உணவுகளை அதிகமாக எடுக்க வேண்டும் என்பது தொடர்பான தகவல். ஓகே சார், நாம இந்த முதியவர்கள் பத்தி பேசிட்டு இருக்கும் போது நமக்கு அதை நம்ம ஜீரியாட்ரிக் நியூட்ரிஷன் சொல்லுவோம். சோ இந்த மாதிரி ஓல்டு பீப்புளுக்கான ஒரு ஓல்டு அடல்ட்டுக்கான ஒரு நியூட்ரிஷனை தான் ஜீரியாட்ரிக்னு சொல்லுவோம். ஸோ ஜீரியாட்ரிக்னு வரும்போது இதுல நிறைய ஒரு சேலஞ்சஸ் வருது. அதுல ஃபர்ஸ்ட் ஒன்னா வந்து பசியின்மை, பசியே எடுக்காது, ஒழுங்கா புவர் ஆப்பிடைட் தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு ஃப்ரீக்வெண்டா ஒரு 2 hours ஒன்ஸ் அந்த மாதிரி ஒரு ஸ்மாலா ஒரு பேலன்ஸ்டு டயட், ஒரு 2 இட்லி சாப்பிடுங்க, இல்ல ஒரு இட்லி சாப்பிடுங்க, திரும்பி ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் இன்னும் ஒரு 2 இட்லி, ஒரு இட்லி, அந்த மாதிரி சாப்பிடுங்க. அந்த மாதிரி இல்ல அப்படின்னு அந்த மாதிரி இல்லைன்னா கூட ஒரு நியூட்ரியன்ஸ் ரிச்சா, லைக் ஸ்மூதின்னு சொல்லுவாங்க, ஸ்மூதி, நட்ஸ், போரிஜ், அந்த மாதிரிலாம் சொல்றாங்களே, கஞ்சி, இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய புவர் அப்பிடைட்டை நல்லா வந்து பேலன்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சூவிங் ப்ராப்ளம்ஸ் ஏற்படும், பல்லு ஒழுங்கா சீவ் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு சாஃப்டா இல்ல கிச்சடி மாதிரியோ, அதுல வந்து நல்லா வேக வச்ச ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், இந்த மாதிரி எல்லாம் போட்டு சாப்பிடலாம். அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்ஸ் ஓல்டேஜ் பீப்புளுக்கெல்லாம் இருக்கும். கான்ஸ்டிபேஷன், ஒழுங்கா மோஷன் போக முடியாம அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நல்லா ஹை ஃபைபர்டு ஃபுட்டா சாப்பிடணும். நல்லா ஃபைபர் ரிச் ஃபுட்டு சாப்பிட்டு நல்லா தண்ணி குடிச்சு நல்லா ஹைட்ரேட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஓகே. அதே மாதிரி ப்ரோபயோட்டிக் ஃபுட்ஸ், ஆஸ் தே செட், கர்டு, ஃபர்மெண்டட் இட்லி, தோசை, பேட்டரு, பட்டர் மில்க், மோர், இதெல்லாம் நல்லா குடிச்சோம் அப்படின்னாலே மோஷன் ப்ராப்ளம் கண்டிப்பா ரெடியூஸ் ஆயிடும். அதே மாதிரி டைஜஷனுக்கும் நல்லா யூஸ் ஆகுது. ஹைட்ரேஷன் இஷ்யூ அப்படின்னு சொல்றாங்க. ஹைட்ரேஷன் இஷ்யூ அப்படின்னா அவங்களால ஒழுங்கா தண்ணி கூட குடிக்க முடியாது. ஃபுல்லா இப்ப நம்ம ஒரு நாளைக்கு 3 லிட்டர்ஸ் வாட்டர் குடிக்கணும் அப்படின்னா நம்மளால அந்த இஷ்யூஸ் 3 லிட்டர்ஸ் நம்மளால குடிக்க முடியாது. அந்த மாதிரி தண்ணியா குடிக்கிறதுக்கு பதிலா சூப்பாவோ இல்ல ஹெர்பல் டீயாவோ இல்ல இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஜூசஸ், இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் டயபெட்டிக் இருக்கு. டயபெட்டிக்கு வந்து இந்த மாதிரி லோ GI ஃபுட்ஸ் எடுத்துக்கணும், லைக் ஹோல் புரோட்டீன், ஹோல் கிரெயின்ஸ், லெக்யூம்ஸ், இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். அப்புறம் ஃபைபரும் நல்லா, நம்ம ஃபைபர் ரிச் ஃபுட் சாப்பிடும்போது டைஜஷனுக்கும் நல்லா யூஸ் ஆகும், கான்ஸ்டிபேஷன்ல இருந்து நல்ல ரிலீஃப் ஆகும், நல்ல பசியை எடுத்துக்கும். அதே மாதிரி ஹைப்பர் டென்ஷன் இருக்கு. ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறவங்களுக்கு லோ சோடியம் ஃபுட்டை எடுத்துக்கணும், சால்ட் வந்து ரொம்ப ரெடியூஸ் பண்ணி சாப்பிடணும். அதே மாதிரி பொட்டாசியம் நிறைய இருக்கக்கூடிய ஃபுட்டை எடுத்துக்கலாம், லைக் பனானா, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்புறம் சார்கோபீனியான்னு சொல்லுவாங்க. சார்கோபீனியா அப்படின்னா மசில் லாஸ். நமக்கு மசில் வயசாக வயசாக டெட் செல்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கும். ஸோ தட் நமக்கு மசில் லாஸ், ஒரு மாதிரி மசில லூஸ் ஆயிடும், ஒரு மாதிரி தொங்குற மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸா எடுத்துக்கலாம். நம்ம ஹை ரிச் ப்ரோட்டீன் ஃபுட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் எக்ஸசைஸ், ஸ்ட்ரென்தன் எக்ஸசைஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எந்தெந்த மாதிரி எக்ஸசைஸ்ல எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு ஹை ப்ரோட்டீன் ஃபுட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே இந்த ஜீரியாட்டிக் நியூட்ரிஷன் நம்ம இது வரக்கூடிய எல்லா ப்ராப்ளம்ஸ், எல்லா சேலஞ்சஸையும் நம்ம ஓவர் கம் பண்ணி வந்துடலாம் சார். நன்றி.
அடுத்ததாக, அதாவது உணவில் வந்து புரதம் அதிகமான உணவுகளை எடுக்கணும் அப்படிங்கிறது இப்போ பொதுவாகவே அனைவரும் சொல்லும் ஒரு தகவல். சோ அந்த வகையில பார்க்கும்போது இப்போ நம்ம அனிமல் புரதம் இருக்குது, அனிமல் புரோட்டீன் இருக்குது, பிளான்ட் புரோட்டீன் இருக்குது. இந்த மாதிரி வகையை பார்க்கும்போது எது சிறந்தது? பலர் வந்து முட்டை அல்லது மாமிசம் இதெல்லாம் இந்த கொரோனா காலத்துல அதிகமா சாப்பிட சொன்னாங்க. ஆனா ஒரு சில டயட்டிஷியன் என்ன சொல்றாங்கன்னா, பிளான்ட் புரோட்டீன் இஸ் பெட்டர் அப்படின்னு சொல்லி சில கருத்துகள் சொல்றாங்க. அது தொடர்பான உங்கள் கருத்து? ஓகே, இப்போ அனிமல் புரோட்டீன் ஆர் வெஜிடபிள் புரோட்டீன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மொத்தம் அமினோ ஆசிட்ஸ் 9 அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. அதுதான் ரொம்ப எசென்ஷியல். புரோட்டீன் வந்து அமினோ ஆசிட் அதை கன்வெர்ட் ஆகும். அந்த 9 அமினோ ஆசிட்ஸ்களும் கம்ப்ளீட்டா இருக்கக்கூடியது அனிமல் புரோட்டீன்ல தான். எக்கு, மீட்டு, பவுல்ட்ரி இதுல தான் வந்து 9 அமினோ ஆசிட்களும் அதுலதான் இருக்கு. வெஜிடபிள்ல 1-2 ஏதோ ஒரு இடத்துல வந்து மிஸ் ஆகும். ஆனா அது கூட வந்து சோயாபீன் இருக்கு இல்லையா, சோயாபீன், அப்புறம் அரைக்கீரை சொல்லுங்க, அமராந்தஸ், அது அப்புறம் குவைனா ரைஸ்ன்னு சொல்றாங்கல்ல, குவைனா ரைஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? குட்டி குட்டியா இருக்கும் சார். இது வந்து வெஜிடேரியன். இது இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல வந்து ஒரு கம்ப்ளீட் புரோட்டீன் சொல்லுவாங்க. கம்ப்ளீட் புரோட்டீன் அப்படின்னா இந்த 9 அமினோ ஆசிட்களும் இருக்கக்கூடியதுதான் கம்ப்ளீட்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ வெஜிடபிள் எடுத்துக்கும் போது நம்மளுடைய அமினோ ஆசிட்ஸ் கூட வந்து ஃபுல்லா வந்து நம்ம ரீச் ஆகாது. ஏன் அப்படின்னா ஃபைபர் ஜாஸ்தியா இருக்கு நம்மளுடைய வெஜிடேரியன் ஃபுட்ஸ்ல. கீரை வகைகள்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புரோட்டீன் இருக்கு, தானிய வகைகள் எடுத்துக்கிட்டோம்னா புரோட்டீன் இருக்கு. ஆனா இது எல்லாத்துலயும் ஃபைபரும் கூட இருக்கிறதுனால நம்மளுடைய பிளட்ல போய் ஈஸியா ஸ்பைக் ஆகாது, நம்ம பிளட்ல போய் ஈஸியா கலக்காது. ஆனா நான்வெஜ்னு எடுத்துக்கிட்டோமோ, அனிமல் புரோட்டீன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல ஃபைபர் கம்மியா இருக்கிறதுனால அமினோ ஆசிட்ஸ் ஈஸியா வந்து ரீச் ஆயிடும். சோ பெஸ்ட்னு எதுவும் சொல்ல முடியாது. when we are taking in balanced, ரெண்டையுமே நம்ம கலந்து கலந்து எடுத்துட்டு இருக்கும்போது நமக்கு எல்லா அமினோ ஆசிட்ஸும் வரும், எல்லா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் நமக்கு வரும். இதே நம்ம ஹார்ட் ஹெல்த்துக்கு இல்ல ரொம்ப நாள் இருக்கணும், ரொம்ப நாள் நம்மளுடைய வாழ்நாள் இருக்கணும் அப்படின்னா பிளான்ட் புரோட்டீன் எடுத்துக்கலாம். இதே நமக்கு மசில் பில்ட் ஆகணும், சதை வந்து நல்லா வளரணும், ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருக்கணும் அப்படின்னா நமக்கு அனிமல் புரோட்டீன் எடுத்துக்கலாம். ஆனா இது ரெண்டும் சேர்ந்து நம்ம எடுக்கும் போதுதான் நமக்கு கம்ப்ளீட் புரோட்டீன் கிடைக்கும், ஒரு கம்ப்ளீட்டான ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும். சோ இதுல பெஸ்ட் எதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ரெண்டுமே மிக முக்கியம் என்று ரெண்டுமே முக்கியமான ஒரு விஷயம். நன்றி நன்றி. அடுத்ததாக இந்த கார்ப்ஸ் வகை உணவு அப்படின்னு சொல்லி சில உணவுகளை புறக்கணிக்க சொல்றோம். சோ கார்ப்ஸ் வகை உணவு என்றால் என்ன, அது ஏன் அது நமக்கு உடம்புக்கு நல்லது அல்ல, அது தொடர்பான தகவல். ஓகே சார், ஆக்சுவலி எப்பெல்லாம் கார்போஹைட்ரேட் ரிச் ஃபுட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நான் வெயிட் கெயின் ஆயிடுவேன், நிறைய கார்போஹைட்ரேட் எடுத்தாலே நான் வந்து குண்டாயிடுவேன், ஒபிசிட்டிக்கு போயிடுவேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வந்துட்டோம். அதே மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட் வந்து கார்போஹைட்ரேட் எடுத்துக்கவே கூடாது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஆனா அந்த மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா கார்போஹைட்ரேட்ல 2 வகைகள் இருக்கு. சிம்பிள் கார்போஹைட்ரேட்னு சொல்லுவாங்க, காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்னு சொல்லுவாங்க. சிம்பிள் கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறது நம்ம இனிப்பு வகைகள், ஸ்வீட்ஸ், சுகரு, ஜாகரி, ஹனி, இது எல்லாமே சிம்பிள் கார்போஹைட்ரேட் சொல்லுவாங்க. ஈஸியா நம்ம ரத்தத்துல போய் கலந்து நமக்கு குளுக்கோஸ் வந்து ஈஸியா ப்ரொடியூஸ் ஆயிடும். இதுதான் வந்து சிம்பிள் கார்போஹைட்ரேட்னு சொல்லுவாங்க. இதே காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்னு சொல்லும் போது நமக்கு லோ ஜிஐ இருக்கும், கிளைசமிக் இண்டெக்ஸும் ரொம்ப கம்மி, பிளட்லயும் போய் அந்த அளவுக்கு சீக்கிரமா போய் கலக்காது, நமக்கு வெயிட் கெயினும் கொடுக்காது, அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபைபரும் ஜாஸ்தி இருக்கிறதுனால ரத்தத்துல போய் கம்மியா தான், ரொம்ப ஸ்லோவா தான் போய் கலக்கும். ஸோ நமக்கு டைஜஷனுக்கு எல்லாத்துக்குமே காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெயிட் லாஸுக்கோ டயபெட்டிக் பேஷண்ட் எல்லாம் எடுத்துக்க கூடாது அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப தவறான ஒரு விஷயம். காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கார்போஹைட்ரேட்டுங்கிறது, ரொம்ப முக்கியமான ஒரு நியூட்ரியன்ட். ஸோ கார்போஹைட்ரேட்டை என்னைக்குமே நம்ம தடுக்க கூடாது. நன்றி. அடுத்ததாக டீடாக்ஸ் டயட் அப்படிங்கிறது கொஞ்சம் சொன்னீங்க. டீடாக்ஸ் டயட் அப்படிங்கிறது என்ன, அது ஏன் தவிர்க்கப்பட வேண்டும், அது தொடர்பான கொஞ்சம் அதாவது டீடாக்ஸ் மன்னிக்கும், டீடாக்ஸ் டயட் அப்படிங்கிறது அந்த டாக்ஸிசிட்டியை ரிமூவ் பண்றது அப்படிங்கிற ஒரு தகவலை சொன்னீங்க. அது தொடர்பாக கொஞ்சம் கூட டீடைல்டான இன்ஃபர்மேஷன். ஓகே சார், டீடாக்சிஃபிகேஷன் பத்தி நான் பேசுறேன்னா அதுவும் வந்து ஒரு நாள் பூரா பேசலாம். டீடாக்சிஃபிகேஷன் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை வந்து ரிமூவ் பண்றது. சார் ஒரு நிமிஷம் நான் ஸ்கிரீன்ல ஷேர் பண்ணிக்கவா? எஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். டீடாக்சிஃபிகேஷன் அப்படின்னாலே வந்து
உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ், உடம்புல இருக்கக்கூடிய ஃபாரின் பாடிஸ், டாக்ஸினுக்கு தமிழ்ல என்ன சொல்லுவாங்க சார்? நச்சு பொருள், நச்சு நச்சு பொருள். எஸ், இந்த நச்சுத்தன்மையை வந்து வெளியேற்றுறது தான் வந்து நம்மளுடைய முழு டீடாக்சிபிகேஷன் சொல்லுவாங்க. அந்த டீடாக்சிபிகேஷன் அப்படிங்கும்போது நம்மளுடைய பாடியிலேயே வந்து ஒரு லிவர் எடுத்துக்கலாம், சாரி லிவரு, ஸ்கின்னு, லங்ஸ், கிட்னி, இது எல்லாமே நம்ம உடம்புலயே வந்து டீடாக்ஸ் ஆர்கனா தான் பயன்படுத்திட்டு இருக்கு. இப்போ நம்ம லிவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ரத்தத்தை வந்து நல்லா சுத்தம் பண்ணி நம்ம பாடியில வந்து ஃபுல் பாடிக்கும் எனர்ஜி அனுப்புறது, ஃபேட்டை வந்து அனுப்புறது வந்து நம்மளுடைய லிவர் தான். இது எல்லாத்துக்கும் தமிழ்ல எனக்கு தெரியல, லிவர் கிட்னிக்கெல்லாம் எனக்கு தமிழ்ல தெரியல. ஓகே. இது இதுதான் லிவர் வந்து ஒரு மெயின் டீடாக்ஸ் ஏஜென்ட். ஸோ நம்ம இதுக்குன்னு தனியா நம்ம டீடாக்ஸ் டயட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல கம்ப்ளீட்டா வந்து லிக்விட் மட்டும் தான் எடுத்துப்போம், ஹெர்பல் டீ எடுத்துப்போம். சம்டைம்ஸ் நம்ம வந்து இந்த சாலிட் ஃபுட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே மறந்துடுவோம். டீடாக்ஸ் டயட்னா நம்ம உடம்ப வந்து நம்ம ஃபுல்லா நான் டீடாக்ஸ்ஃபை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல் எல்லாத்தையுமே வந்து அவாய்ட் பண்ணிடுவோம், சாலிட் டயட்டே அவாய்ட் பண்ணிடுவோம். அந்த மாதிரி டீடாக்ஸ் டயட்டுங்கிறது ரொம்ப தவறான விஷயம். பட் டீடாக்சிபிகேஷன் வாட்டர், அந்த மாதிரி டீடாக்சிபிகேஷன் அப்படிங்கிறது நம்மளுடைய தினசரி ஒரு வாழ்நாள்ல நம்ம அது ஒரு பகுதியை நம்ம எடுத்துக்கலாமே தவிர டீடாக்ஸ்ன்னு தனியா நம்ம எடுத்துக்க கூடாது. ஸ்கின் வந்து டீடாக்சிஃபை பண்ணுது, உடம்புல இருக்கக்கூடிய உப்பு, அந்த கெட்டது எல்லாத்தையும் வந்து வேர்வையா வெளியே அனுப்பிடுது. கிட்னி வந்து நமக்கு யூரின் வழியா எல்லா நச்சுத்தன்மையும் வெளியே அனுப்பிடுது. லங்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட மூச்சு வழியா எல்லா நச்சுத்தன்மையும் வெளியே அனுப்பிடுது. ஸோ ஒவ்வொரு ஆர்கனுமே ஒரு டீடாக்ஸ் ஆர்கனா தான் பயன்பட்டு இருக்கு நம்ம உடம்புலயே. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம தேவையில்லாம டீடாக்ஸ் டயட்டுன்னு நம்ம தனியா எடுத்துக்க தேவையில்லை. ஓகே. தென் முதியோர்களுக்கு பொதுவாக எல்லோருக்குமே ஒரு வயதுக்கு மேல வந்து இடுப்பு வலி, கால் வலி, மூட்டு வலி அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ அந்த ஜாயிண்ட் பெயினுக்கு ஏற்ற உணவு அப்படி ஏதாச்சும் சொல்ல முடியுமா? அதாவது சீ ஃபுட் எல்லாம் சொல்றோம், கால்சியம் ரிச் ஃபுட்னு சொல்றோம். சோ ஜாயிண்ட் பெயினுக்கு எந்த உணவு ஏற்றது, அது தொடர்பான தகவல். ஓகே சார், ஆக்சுவலி நம்ம ஜாயிண்ட் ஹெல்த்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜாயிண்ட் பெயின்ல வராம இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ரெகுலரா வந்து லோ இன்டென்சிட்டி லோ இம்பாக்ட் எக்ஸசைஸ்னு சொல்லுவாங்க. லைக் ஜஸ்ட் வாக்கிங் போறது, லைட்டா ஜாகிங் போறது, இந்த மாதிரி சைக்கிளிங், லைட்டா மெயில்டா சைக்கிளிங் பண்றது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளுடைய மசில்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ராங் ஆயிடும். ஸோ லூஸ் ஆகி நல்லா வந்து ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கும். அப்படி இருக்கும்போது ஜாயிண்ட் பெயின்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வராது. இப்பெல்லாம் சொல்றாங்க படி ஏறி இறங்குனாலே ஜாயிண்ட், எங்க அந்த லூப்ரிகேஷன் இல்லாம வயசு ஆக ஆக வந்து மூட்டு வலி வந்துடும், அதனால படி ஏற மாட்டேன், வாக்கிங் போக மாட்டேன், அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. நடக்க நடக்க அந்த லூப்ரிகேஷன் வந்து தேஞ்சு போயிடுது, தேய்மானம் ஏற்படுது, அதனால நான் வந்து நடக்க மாட்டேன், வாக்கிங் போக மாட்டேன் அப்படி சொல்றாங்க. ஆனா அந்த மாதிரி இருக்க கூடாது. நம்ம நல்லா தண்ணி எடுத்துக்கிட்டோட ஹைட்ரேஷனு அந்த மாதிரி எடுத்துட்டு இருக்கும்போது நம்மளுடைய ஜாயின்ஸும் நல்லா ஹெல்த்தியா தான் இருக்கும், மசிலும் நல்லா க்ரோத் ஆகும், வயசு ஆக ஆக நமக்கு ஜாயிண்ட் பெயின்ஸும் வராது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எக்ஸசைஸ் பண்ணணும் ரெகுலரா. செகண்ட் பாயிண்ட் நம்ம வந்து ஹெல்தி வெயிட்டை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணணும். நம்ம ஓவர் வெயிட் ஆயிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்ததுமே வந்து ஒரு நல்ல பேலன்ஸ்ட் பிஎம்ஐ நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு ஹெல்த்தியா தான் நம்ம இருக்கோம் அப்படின்னாலே நம்ம வெயிட் ஓவர் வெயிட் ஆகும்போது தான் நமக்கு முழங்காலுக்கு ஜாயின்ல எல்லாத்தையும் வந்து ஒரு வெயிட் வந்து போய் ஸ்ட்ரெஸ்ஸா உட்காருது. இப்ப நம்ம ஒழுங்கா வெயிட் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னாலே நம்ம கரெக்டா இருக்கலாம். அதே மாதிரி மூணாவது பாயிண்ட் ஜாயிண்ட் ஹெல்த் ஃபுட். ஜாயிண்ட் ஹெல்த் ஃபுட்ஸ் அப்படின்னா ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபுட்ஸ், வைட்டமின் சி சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் சொல்லியிருந்தேன், கால்சியம் ஃபுட்ஸ் சொல்லியிருக்கேன், வைட்டமின் கே, ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ், இதெல்லாமே நம்ம எடுத்துக்கும் போது ஜாயிண்ட் பெயின்ஸ் ஜாயிண்ட் பெயின்ங்கிற ஒரு விஷயமே வராது, ஜாயிண்ட் ரொம்ப ஹெல்தியா இருக்கும் சார். நன்றி நன்றி. இறுதியாக ஒரு கேள்வி, சீ ஃபுட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, சீ ஃபுட் குறிப்பாக சீவீட் எல்லாம் ஒரு உணவாக நாம பயன்படுத்துகிறோம். அதுல உள்ள சத்துக்கள் மற்றும் அதனோட பயன்கள் தொடர்பான தகவல். ஓகே சார், சீவீட்ஸ், இப்போ ஸ்பைருலினா சொல்றாங்க, இது எல்லாமே இருக்கு இல்லையா, இது எல்லாமே புரோட்டீன் ரிச் ஃபுட்ஸுங்க சார். இதெல்லாமே வந்து நம்ம ஜிம்முக்கு போறவங்களோ இல்ல ஓவர் பாடி லிஃப்டிங், வெயிட் லிஃப்டிங் இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் வந்து இது யூஸ் பண்றாங்க. இதை வந்து நம்மளுடைய சீவீட்லாம் வந்து நம்ம நாடு இல்லாம வெளிநாடுல எல்லாம் வந்து ரெகுலர் டயட்டாவே அதெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அதுல எல்லாம் புரோட்டீன் ஜாஸ்தியா இருக்கு. சூஷின்னு சொல்லுவாங்க, சூஷில எல்லாம் வந்து அந்த மேல வந்து சீவீடை போட்டுதான் அவங்க எல்லாம் சாப்பிடுறதே அந்த மாதிரிதான் சாப்பிடுவாங்க. சோ புரோட்டீன் ரிச் ஜாஸ்தியா இருக்கு. ஆனா நம்ம மக்களுக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது சாப்பாடு. அது மட்டும் இல்லாம அது ரொம்ப காஸ்ட்லியும் கூட. சோ அதனால நம்ம மக்களுக்கு அது
அந்த அளவுக்கு பிடிக்கிறதும் இல்ல. ஒரு டேஸ்ட்டும் வந்து ஒரு மாதிரி ஃபவுல் ஸ்மெல் வரும். அதனால நம்ம மக்களுக்கு பிடிக்காது. புரோட்டீன் ஆனா அதுல ஜாஸ்தியா இருக்கு. ஓகே, நன்றி நன்றி நன்றி. என்னுடைய கேள்விகள் இத்துடன் நிறைவு பெறுகிறது. அடுத்ததாக கொஞ்சம் சாட் பாக்ஸ்லயும் கேட்டிருக்கிறாங்க, அப்படிங்களா? பேசுறதுக்கு சிலர் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க. முதலில் நமது குழுவின் மூத்த உறுப்பினர் திரு கந்தசாமி அவர்கள் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்திலிருந்து பேச வந்திருக்கிறாரு. கந்தசாமி சார், உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். மீன் சாப்பிட்டால் உடலுக்கு நல்லது, புரோட்டீன் கிடைக்கிறது என்று ஒமேகா 3 என்று ஒருபுறம் ஒரு ஆராய்ச்சி கூறுகிறது. அதிக மீன் சாப்பிட்டால், கெட்டு போன மீன் சாப்பிட்டால் கேன்சர் என்கின்ற புற்றுநோய் வருகிறது. மீன் சாப்பிட்ட பிறகு தொடர்ந்து பயிர் வகை உணவுகளை எடுத்துக் கொண்டால் இந்த வெண் குஷ்டம் என்று சொல்லக்கூடிய விட்டிலிகோ என்கின்ற ஒரு நோய் மனிதனை பாதிக்கிறது. அதே போல புரோட்டீன் அதிகமாக உடம்பில் சென்றால் யூரிக் ஆசிட் என்கின்ற ஒரு பிரச்சனை மனிதனை பாதிக்கிறது என்கின்ற செய்திகள் நமக்கு வந்து கொண்டிருக்கின்றது. இது சம்பந்தமான விளக்கங்களை ஸ்ரீமதி வைஷ்ணவி அவர்கள் வழங்குவார்கள் என்ற நம்பிக்கை. ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இப்போ நீங்க சொன்னது எல்லாமே ஒரு பர்டிகுலர் பீப்புளுக்கு மட்டும்தான் இருக்குமே தவிர இது வந்து நம்ம எல்லாருக்குமே அது வருதா அப்படின்னு கேட்டா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். நீங்க சொல்றது வந்து ஃபிஷ் சாப்பிட்டா அடுத்த கேர்டு சாப்பிடக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் கன்னியாகுமரி சவுத் தமிழ்நாடுல இருக்கிறவங்க எல்லாருமே மீனவர்கள், அவங்க எல்லாருமே வந்து ரெகுலரா ஃபிஷ் சாப்பிடக்கூடியவங்க தான் எல்லாருமே. ஆனா ஃபிஷ் சாப்பிட்டு கேர்டு சாப்பிடுறதும் நார்மல் தான். இது நீங்க கேட்ட அதே கேள்வியை நான் படிக்கும் போது என்னோட மேம் கிட்ட நான் கேட்ட கேள்வி. ஓகேங்களா? அவங்க வந்து ஒரு கிறிஸ்டியன். நீங்க கேட்ட அதே கேள்வியை தான் நானும் கேட்டேன். ஏன் மேம் இந்த மாதிரி கீரை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க, தயிர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க, ஃபிஷ் சாப்பிடும்போது இதெல்லாம் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா, இதெல்லாம் நான் கேட்டேன். இன்னைக்கு நான் வந்து எடுத்துட்டு வந்திருக்கிற ஃபுட்டு ஃபிஷ் தான்மா, தயிர் தான் நான் சைடுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னாங்க. ரெகுலரா நான் சாப்பிடுற ஃபுட்டு தான். ஆனா நீ சொல்ற மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு பர்டிகுலர் பீப்புளுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி வரும். அதுவும் வந்து அவங்களுடைய உணவு பழக்கங்கள்ல வந்து ஏதோ ஒரு மாற்றங்கள் ஏற்படுது, இல்ல அவங்க வந்து ஃபுட் ஹேபிட்ஸ் ஒழுங்கா எடுத்துக்கல, அவங்களுடைய டயட்ரி அவங்களுடைய ஃபுல் பாடியே வந்து ஒரு ஹெல்தியா இல்லாம வேற ஒரு ஒபீஸா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு வேற ஏதாவது அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அலர்ஜிக் ஃபுட் இந்த மாதிரி சாப்பிட்டா அலர்ஜிக் வரும், அந்த மாதிரி சொல்றவங்களுக்கு இந்த மாதிரிலாம் ஏற்படும். ஆனா பொதுவா இது வந்து எல்லா இடத்துலயும் வந்து ஏற்படக்கூடிய ஒரு நோய் கிடையாது அப்படின்னு தான் சொன்னாங்க. சோ இது அந்த அளவுக்கு வந்து நீங்க சொல்றது வந்து இந்த மாதிரி வரும் அப்படிங்கறது 100% யாருக்கும் சொல்லவும் முடியாது. ஹெல்தி டயட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே போதும். நம்ம சாப்பிடுற ஃபுட்ல கார்போஹைட்ரேட் இருக்கணும், புரோட்டீன் இருக்கணும், ஃபைபர் இருக்கணும், வைட்டமின் மினரல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஃபுட்ஸ் இருக்கணும். இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்ல நீங்க கரெக்டா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே நம்ம லைஃப் நல்லா இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சோ இது சாப்பிட்டா இது ஆகுமா, அது சாப்பிட்டா அது ஆகுமா அப்படிங்கிறது ஒவ்வொரு இண்டிவிஜுவலோடைய விஷயம் தான். அது அவங்களுக்கு எப்படி இருக்கோ, அவங்க ஹெல்த்துக்கு செட் ஆகல அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஆனா இது நம்ம பொதுவா வந்து இது நம்ம இதுக்கு பதில் கேட்டீங்க அப்படின்னா அது தட் இஸ் நோ தான். இருந்தாலும் கடந்த காலத்தை ஒப்பிடும் பொழுது இன்றைய சூழ்நிலையில் இந்த புற்றுநோய் என்பது மிகவும் பிரபலமாக கொண்டிருக்கிறது. அதாவது வீட்டுக்கு ஒரு புற்றுநோய் என்கின்ற அளவுக்கு அது அதிகமாக பரவிக்கொண்டு வருகிறது. இப்போ அப்சர்வேஷன். எஸ் சார், நீங்க சொல்றது கரெக்ட் தான். இப்போ நீங்க சாப்பிட்ட ஃபுட்டு நாங்க சாப்பிடுறோமான்னு கேட்டா கிடையாது. நீங்க வந்து களி, கம்மங்கூழு, ராகி கூழு, கருப்பு கவனி கஞ்சி இந்த மாதிரிலாம் நீங்க சாப்பிட்டுருப்பீங்க. அதே மாதிரி மார்னிங் ரொட்டீனா வந்து இதெல்லாம் எடுத்துட்டு இருந்திருப்பீங்க. இப்ப நாங்க அதெல்லாம் சாப்பிடுறோமா? இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் மோஸ்ட்லி ஜங்க் ஃபுட்ஸ் போயிட்டாங்க. பானிபூரி பார்த்தா ஓடுற ஆளுங்க நாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஆளுங்களுக்கு மோஸ்ட்லி கேன்சர் எல்லாம் வராம என்ன ஆகும்? ப்ராசஸ்டு ஃபுட்ல நிறைய ஹை சோடியம் இருக்கு. ஸோ சோடியம் நிறைய இருக்கும்போது நம்மளுடைய இம்யூன் சிஸ்டமே பாதிக்குது. நம்மளுடைய இம்யூன் பேட்டர்னே கம்ப்ளீட்டா பாதிக்குது அப்படிங்கும்போது ஈஸியா நமக்கு எல்லா ஒபிசிட்டி வருது. ஓவர் ஒபிசிட்டியும் கேன்சரை லீட் பண்ணுது.
இது இப்ப ரீசெண்ட் ரிசர்ச்ல சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஓவரா ஒபிசிட்டி ஆயிட்டே போகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய இம்யூன் சிஸ்டம் பாதிச்சு அவங்களுக்கு கேன்சர் ஏற்படுது அப்படிங்கிறது இப்ப இருக்கக்கூடிய ரிசர்ச்ல நம்ம சொன்ன ஒரு விஷயம். ஸோ நம்மளுடைய ஃபுட் பேட்டர்ன் சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்களுடைய டைம்ல நீங்க சாப்பிட்ட ஒரு டைம் சாப்பிட்ட ஃபுட்டும் இப்ப வர வர அடுத்த ஜென்ரேஷன் சாப்பிடக்கூடிய ஃபுட்டும் வந்து மாற்றங்கள் வருது. இந்த மாதிரில இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்போ வந்து அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்கோம். பேலன்ஸ்டு ஃபுட் எடுத்துக்கோங்க, எந்த மாதிரி ஃபுட்ல எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் இப்போ இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. ஸோ ஃபுட் பேட்டர்ன் இஸ் கம்ப்ளீட்லி சேஞ்சிங் சார். தட் இஸ் த மெயின் ரீசன்ஸ் we need to focus on it. சாட் பாக்ஸ்ல சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. திருமதி புஷ்பலதா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. வெறும் சைவ உணவை உண்பவர்கள் எந்தெந்த உணவை அதிகமாக எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஆக்சுவலி சைவம் எடுத்துட்டு இருக்கும்போது நமக்கு எல்லா நியூட்ரியன்ஸுமே கிடைக்குது எக்ஸப்ட் வைட்டமின் பி டுவெல் மட்டும் தான் நான்வெஜ்ல இருக்கு. ஸோ அது நமக்கு வந்து நெசசிட்டியா சின்ன சின்ன நம்ம வெஜிடபிள் ஃபுட்ஸ்லயே வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மெயின் சோர்ஸ் நான் வெஜிடேரியன்ல தான் இருக்கு. ஸோ நம்ம அதை மேஜரா ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயமும் கிடையாது. சைவம்னு எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. நான்வெஜ்ஜும் சைவமும் ரெண்டுமே. சைவத்துல வந்து புரோட்டீன் ஜாஸ்தியா எடுத்துக்கணும், காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்டா எடுத்துக்கணும், ஃபேட் ஹெல்தி ஃபேட்ஸ் எடுத்துக்கணும். அதே மாதிரி வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் ரிச் ஃபுட்ஸ். ஒரு பிளேட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல கால்வாசி பகுதி கார்போஹைட்ரேட் இருக்கணும், கால்வாசி பகுதி புரோட்டீன் இருக்கணும், மீதி பாதி பூரம் வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கணும். அதெல்லாம் மேலே அதை நம்ம சாப்பிட்றதே ஹெல்தி ஃபேட்ஸும் வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஃபுட் எடுத்துக்கணும். இதுல நம்ம வந்து சைவமும் அசைவமும் அந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளமே கிடையாது. எடுத்துக்கிற ஃபுட்ல இந்த ஒரு பிளேட்டை நம்ம இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி நம்ம இப்படி சாப்பிடணும். காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட், புரோட்டீன்ஸ் இந்த மாதிரி. நன்றி நன்றி. அடுத்ததாக திரு தமிழரசன் முசிறியில இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. திருச்சி அருகில் முசிறியில இருந்து. அதாவது அவருக்கு வந்து குழந்தை பருவத்தில இருந்தே வீசிங் ட்ரபிள் இருக்குதா. வின்டர் சீசன்ல குறிப்பாக அவர் மிகவும் சிரமப்படுகிறார். அவர் வந்து இந்த எக்ஸசைஸ் எல்லாம் இந்த காலத்துல செய்யலாமா, அத மாதிரி நான் அலர்ஜிக் அல்லது வீசிங் இல்லாத உணவு பழக்க வழக்கங்கள் ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்கிறார். பண்ணிக்கலாம் சார். பிராணாயமா நம்ம ரெகுலராகவே பண்ணிக்கலாம். நம்ம எக்ஸசைஸ் வந்து இவங்க பண்ணணும் அவங்க பண்ணணுங்கிற ஒரு விஷயமே கிடையாது. பிராணாயமா ரெகுலராகவே எல்லாருமே பண்ணிக்கலாம். ஸோ வின்டர் சீசன்னுட்டு கிடையாது, எக்ஸ்பெஷலாக அதுவும் கிடையாது. வி கேன் டூ பிராணாயமா எவ்ரிடே. ரெகுலராக பண்ணும்போது நமக்கே நம்மளுடைய லங்ஸ் வந்து ஒரு நல்ல வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுக்கும். ஸோ நம்ம அப்படிதான் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் நிறைய தண்ணி குடிக்கணும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 liters ஆஃப் வாட்டராவது எடுத்துக்கணும். அப்புறம் அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஆக்சுவலி இது நம்ம வந்து நான் அலர்ஜிக் ஃபுட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா அலர்ஜிக்னு ஏதாவது இருக்கா அந்த மாதிரியும் நம்ம நோட் பண்ண வேண்டியது இருக்கு. ஏன்னா எக்கும் நம்ம சாப்பிடலாம். ஏன்னா லங்ஸ் ஃப்ரெண்ட்லி ஃபுட்னு சொல்லும் போது எக்கும் வந்து ஒரு விஷயம். ஃபிஷ், எக்கு, டோஃபு, பன்னீர் இது எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு நம்ம தனியாக தான் நம்ம பார்க்கணுமே தவிர நம்ம நார்மலா ஃபுட்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். நம்ம பச்சை பயிறு, தானிய வகைகள், பிளாக் கிராம், இந்த உருத்தாலு, இது எல்லாமே எடுத்துக்கலாம். இது எல்லாமே வந்து ஈஸியா டைஜஸ்டபிளும் ஆயிடும். ஸோ கேரட்டு, பம்கின், ஸ்வீட் பொட்டேட்டோஸ், பீட்டா கேரட்டின் ரிச் ஃபுட்ஸ் எல்லாமே வந்து லங்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது சார். ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபுட்டும் சரி, பீட்டா கேரோட்டின், மெக்னீஷியம் ஃபுட்டு, வைட்டமின் சி ஃபுட்ஸ் இது எல்லாமே வந்து நம்மளோட இன்ஃப்ளமேஷனையும் ரெடியூஸ் பண்ணுது. ஸோ ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கு, வீசிங் இருக்கிறவங்களுக்கு இது எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்டு தான் சார் இது எல்லாமே. ஸோ முன்ன அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா வேணும் அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்கு, அவங்களுடைய ஹெல்த் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை நம்ம தனியா அசஸ் பண்ணி தான் நம்ம சொல்ல முடியும். நன்றி நன்றி, விரிவான விளக்கத்திற்கு நன்றி. அடுத்ததாக மூர்த்தி, திரு மூர்த்தி திருநெல்வேலியில இருந்து பேச வந்திருக்கிறாரு. மூர்த்தி, உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேடம், நார்மலா பேலன்ஸ்டு டயட் அப்படிங்கிறது எல்லா இடங்களிலுமே ஃபுட்டு பத்தி பேசும்போது அந்த டைம் வந்தது. பட் அந்த காலத்துல ஏன்சியன்ட் பீரியட்ல பாத்தீங்க அப்படின்னா பசித்து புசி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது ரெண்டும் கான்ட்ராடிக்டா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். அகைன் அதுக்கு பேக்ரவுண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த காலத்துல சித்தர்கள் அவங்க எல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும்தான் சாப்பிட்டாங்க. அதனாலதான் அவங்களால நீண்ட காலம் உயிர் வாழ முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் சொல்றாங்க. சோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க மேம்? ஓகே சார், இது வந்து நான் ஃபர்ஸ்ட் சொல்றது என்னன்னா, ஃபுட் வந்து ஹார்வெஸ்டிங் அந்த காலத்துல இருக்கக்கூடியது எல்லாமே நேச்சுரலாவே விதைச்ச ஒரு ஃபுட்டு தான் எல்லாமே. இப்ப நீங்களே சொல்லலாம், இப்போ நம்ம
எல்லாத்துலயுமே பெஸ்டிசைட்ஸ் இருக்கு. நம்ம எல்லாம் எது போட்டாலும் பெஸ்டிசைட்ஸ் போட்டு தான் வருது. இப்பெல்லாம் ஆர்கானிக் மில்லட்டே வந்து அப்பா சொல்லியிருக்காரு, மில்லட்னாலே வந்து அது ஆர்கானிக் தான். அதுல வந்து நம்ம எந்த ஒரு பெஸ்டிசைட்ஸும் போட மாட்டோம். மில்லட்ஸ் எல்லாமே வந்து ஆர்கானிக்கா தான் விளைச்சல் வருது அப்படின்னா. ஆனா இப்ப வந்து போடுறது பிராண்ட் நேம் ஆர்கானிக் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடுறாங்க. அந்த டைம்ல எல்லாமே ஈஸியா அவைலபிளாவும் இருந்துச்சு, ஆர்கானிக்காவும் இருந்தது. இப்ப நீங்க எல்லாமே பெஸ்டிசைட்ஸும் யூஸ் பண்றீங்க. நீங்க சொன்ன மாதிரி பசித்தி புசி, அது வந்து நம்ம பேலன்ஸ்டு டயட் நம்ம கரெக்டா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த வேளை தானா பசி வந்துடும். நீங்க காலையில நீங்க கரெக்டா சாப்பிட்டீங்க, உங்களுடைய பேலன்ஸ்டா மீல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த வேலைக்கு டின்னு பெல் அடிச்ச மாதிரி டைமுக்கு உங்களுக்கு பசி வந்துடும். சோ தானா பசிக்குது, சாப்பிடுறீங்க. நம்ம பசித்து புசி அப்படிங்கிறதுக்குன்னு விளக்கமும் இதுலயே வந்துருது. ஆனா ஃபுட் பேட்டர்ன் கம்ப்ளீட்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. அந்த காலத்துல இருந்ததுக்கும் இந்த காலத்துல விளைச்சல் வரதுக்கும் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. நாம இப்ப எல்லாத்துலயும் பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணி வரக்கூடிய ஃபுட்ஸ் தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அந்த காலத்துல வந்த விளைச்சல் வேற, இந்த காலத்துல வந்த விளைச்சல் வேற. இது நீங்க கரெக்ட்னு சொல்றீங்களா இல்ல எப்படிங்க சார்? கரெக்ட் தான் மேடம். என்னோட ஆஸ்பெக்ட், என்னோட கொஸ்டினிங் ஆஸ்பெக்ட் எப்படி இருக்குது அப்படின்னா, பசித்து புசி அப்படிங்கிறப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, பிசிக்கல் ஒர்க் பண்ணுங்க, அதனால பசி ஏற்பட்டுச்சுன்னா சாப்பிடுங்க, அப்படி இல்லைன்னா சாப்பிடவே வேணாம், அவாய்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஈவன் பிரேக்ஃபாஸ்ட் கூட நீங்க பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிற டைமே தப்பான டைம் அப்படிங்கிற மாதிரிலாம் சில ஆர்டிகல்ல எழுதுறாங்க. ஸோ அதுனா அந்த பாயிண்ட்ல நான் கேட்குறேன். இப்போ ஆக்சுவலி வந்து ஐடி பீப்புள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பிசிக்கல் ஆக்டிவிட்டிங்கிறது ரொம்ப ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஆனா கம்பல்சரி 3 வேளை சாப்பிடணும் அப்படிங்கிறது எடுத்துக்கணும். பிரேக்ஃபாஸ்ட் எப்பயுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆஃப்டர் ஃபாஸ்டிங் நம்ம வந்து 8 hours ஆஃப் ஃபாஸ்டிங்க்கு அப்புறம் தான் நம்ம வந்து பிரேக் த ஃபாஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வரும். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம எப்பயுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. அப்படி விட்டுறதுனால சில பேத்துக்கு அல்சர் ப்ராப்ளம் கூட ஏற்படுது. ஆனா ஒரு நாள், வாரத்துல ஒரு நாளோ இல்ல மாசத்துல 2 நாளோ ஃபாஸ்டிங் இருக்கிறது நல்லது. ஸோ ஃபாஸ்டிங் கம்ப்ளீட் டே ஃபாஸ்டிங் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஏதாவது ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்து நம்ம ஃபேட்டை வந்து லாஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய பாடியும் நேச்சுரலாகவே டீடாக்ஸ் ஆகிறதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்குறோம், ஒரு பிரேக் கொடுக்குறோம். டீடாக்ஸ் ஆகி அடுத்த நாள் நம்ம ரொட்டீன் கொண்டு வரும்போது நம்மளுடைய ஃபுட்டும் கரெக்டா எடுத்துப்போம், நம்ம பாடியும் கரெக்டா இருக்கும். ஓகே, தேங்க்யூ மேம். மேம் இதோட ரிலேட்டடான இன்னொரு கொஸ்டின் ஆக்சுவலா. ஓகே. இப்போ அதாவது நம்ம இப்போ சாப்பிடக்கூடிய ஃபுட்டு வந்து ஒவ்வொரு ஃபுட்டுக்குமே அது டைஜஸ்ட் ஆகுறதுக்கு, கம்ப்ளீட் டைஜஷனுக்கு இவ்வளோ டைம் எடுக்கும். அந்த டைம் வந்து அது பாடி வந்து ஃபிசிக்கல் டைமிங்கில் ஓடிட்டு இருக்கும்போது நம்ம வேற ஏதாவது ஃபுட்டு இன்டேக் எடுத்துட்டு அதை இன்டர்ப்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம ஏதாவது ஒரு ஃபுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் கண்டினியூஸாக வேற எதுவும் சாப்பிடக்கூடாது, ஈவன் ஸ்நாக்ஸ் கூட எதுவும் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி, அதில் தண்ணி கூட குடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எதுவும் கண்டிஷன் இருக்குதா? அந்த மாதிரி மீன் பண்ணுறாங்களா? இல்ல இப்போ நாமளும் வந்து ஒரு சோசியல் அனிமல் தான். இப்போ சோசியல் அனிமல் அப்படின்னு வரும்போது அனிமல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா என்னனாலும் எப்போ வேணாலும் கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நாமளும், நம்ம இப்போ ஜங்க் ஃபுட்டுக்கு அந்த மாதிரி அடிக்ட் ஆகிட்டு இருக்கோம். எனிவே அவங்க சொல்லக்கூடிய மீனிங்ல அந்த பர்டிகுலர் ஃபுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு டைம் கொடுக்கணுமா? அது எந்த மாதிரி ஃபுட்டு எப்படி வேரி ஆகுது? ஆக்சுவலி இப்போ நம்ம சொல்றது எல்லாமே வந்து நான் வெஜிடேரியனுக்கு செட் ஆகும் சார். இப்போ நான்வெஜ் இப்போ அதுவும் மோஸ்ட்லி மார்னிங் டைம் கிடையாது, நைட் டைம் டின்னர் டைம்ல நம்ம நான்வெஜ் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த டைஜஷனுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு நம்ம இன் பிட்வீன் எதுவும் சாப்பிடக்கூடாது. நைட் அதுக்கப்புறம் திரும்பி ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடுறது அந்த மாதிரி ஏதோ இல்லாம இருக்கிறது பெட்டர். ஆனா மார்னிங் டைம் நீங்க அதை சாப்பிட்டீங்க அப்படின்னா நோ இஷ்யூஸ், இன் பிட்வீன் நீங்க எதுவும் சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா மார்னிங் நீங்க அடுத்தடுத்து நீங்க வேற ஒர்க், நீங்க ஒர்க் ஏதாவது பண்ணிட்டே தான் இருப்பீங்க. இல்ல உடனே எந்திரிச்சோடனே சாப்பிட்டு திரும்ப தூங்க மாட்டோம் இல்லையா, வேற ஏதோ ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி ஏதோ ஒன்று பண்ணிட்டே தான் இருப்போம். ஸோ நான்வெஜ் சாப்பிடும் போது மட்டும் நம்ம ஈவினிங் டைமும் அதுவும் நம்ம சொல்லுவோம், ஈவினிங் டைம் நம்ம வந்து கொஞ்சம் பிரேக் கொடுக்கணும். மார்னிங் டைம் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஸோ நம்ம பேலன்ஸ்டா ஃபுட் நீங்க எடுத்துக்கும் போது அது ஒரு 2 hours பிரேக் தான். 2 hours ஒன்ஸ் நீங்க ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டே இருக்கிற மாதிரி தான் ஒரு பேலன்ஸ்டு டயட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 11 o'clock ஏதோ ஒரு மிட் மார்னிங் ஸ்நாக்கு, அப்புறம் திரும்பி 1 o'clock நீங்க திரும்பி லஞ்ச், திரும்பி 4 o'clock ஈவினிங் ஏதோ ஸ்நாக்ஸ், இந்த மாதிரி ஏதோ ஒரு 2 hours ஒன்ஸ் 3 hours ஒன்ஸ் ஒன்று வந்துகிட்டே தான் இருக்கும் பேலன்ஸ்ட் மீல் எடுத்துட்டு இருக்கும் போது. ஸோ அதுக்குன்னு நம்ம ஈவினிங் டைம் மட்டும் தான் நம்ம கொஞ்சம் அதுக்கு நான்வெஜ் சாப்பிடும் போது டைஜஷன் வந்து ரொம்ப ஸ்லோ ஆகும். அந்த ஒரு கிளைமேட்டிக் சேஞ்ச் இந்த மாதிரி தான் சொல்லுவாங்களே தவிர மார்னிங் டைமுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் கிடையாது. தேங்க்யூ மேம், தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ ஜோ சார், தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். எஸ் சார். அடுத்ததாக திரு ஜார்ஜ் பேசுறதுக்கு வந்திருக்கிறாரு. ஜார்ஜ் உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிங்க, உங்க கேள்வியை கேட்கலாம். வணக்கம் சார், தேங்க்யூ ஃபார் திஸ். இந்த ஒரு நல்ல ஒரு நிகழ்வை ஏற்பாடு பண்ணதுக்கு நம்ம அக்ரி ஜோ சாருக்கு பெரிய ஒரு நன்றி, பாராட்டுகள்.
அதே போல இன்னைக்கு இந்த ஸ்பீக்கர் வந்து ரொம்ப நிறைய கருத்துக்களை ரொம்ப எளிமையா சொன்னாங்க, அதற்கும் நன்றி. ஏகப்பட்ட விஷயங்களை அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அதனால வந்து ரொம்ப பெரிய மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். எனக்கு வந்து ஒரு சின்ன கேள்வி தருத்துறேன். அதாவது ஐ எம் டயபெட்டிக். இப்ப எனக்கு வந்து எப்படின்னா கொஞ்சம் அந்த டாக்டர்ஸ்லாம் சில டயட் வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லியிருக்காங்க. அதுல வந்து எப்படின்னா எக்ல வந்து நீங்க வந்து ஒயிட் மட்டும் எடுங்க, எல்லோ எடுக்கக்கூடாதுன்னு ஒரு டாக்டர் சொல்றாரு. ஆனா இன்னொரு டாக்டர் என்ன சொன்னார்னா, எனக்கு என்ன சொன்னார்னா, அவர் சொன்னாரு நீங்க அது வந்து நீங்க கண்டிப்பா எல்லோவும் சேர்த்து எடுக்கணும், அதுலதான் உங்களுக்கு நிறைய அந்த சத்து பொருட்கள்லாம் இருக்கு, தட் வில் ஹெல்ப் யூ. அதுதான் உங்க இதா இருக்கும் உங்களுக்கு. நீங்க வெறும் எக் அந்த ஒயிட் மட்டும் எடுத்தீங்கன்னா அது நல்லா இருக்காதுன்றது ஒரு கேள்வி மேடம். அதுல எப்படி வெதர் ஐ ஹாவ் டு கோ அந்த ஃபர்ஸ்ட் டாக்டர் சொன்ன மாதிரி ஒன்லி யூ டேக் அது ஒயிட் மட்டும் நீங்க எடுங்க அப்படின்னு சொன்னதை நான் ஃபாலோ பண்ணுவா, இல்ல அந்த எல்லோவும் சேர்த்து எடுக்கிறது நல்லதா? ஒண்ணு நான் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு. அடுத்தது வந்து இப்போ நான் வந்து கொஞ்சம் இந்த டயட் கொஞ்சம் ரொம்ப கண்ட்ரோல் பண்றேன், அதனால வந்து எனக்கு வந்து சுகர் எல்லாம் வந்து ஓரளவுக்கு நார்மலா இருக்கு. நார்மலா ரொம்ப ஹையா இருந்தது, அப் டு 700 இட் ரோஸ், ஸ்பைக் ஆச்சு. இப்போ எப்படின்னா ஒரு 200க்குள்ள, அதாவது ஒரு 130 டு ஒரு 200க்குள்ள அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். அது HbA1c வந்து எனக்கு வந்து ஒரு 6க்குள்ள இருக்கு இப்போ கரண்ட்லி, ரீசெண்டா எடுத்து வச்சு. அப்ப அதுல என்ன ஆகுதுன்னா, காலையில நீங்க சொன்ன மாதிரி சில டயட் எல்லாம் பண்றேன், கொஞ்சம் அந்த இந்த மாதிரி பயிர் வகைகள் இந்த மாதிரி சாப்பிடுறது, அப்புறமா கொஞ்சம் கிரீன்ஸ் இந்த மாதிரி வெஜிடபிள் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் அதாவது ஒரே ஒரு சின்ன ஒரு தோசை, ஒரு ஆம்லேட் மாதிரி எடுத்துட்டு இருக்கிறேன். ஆனா என்ன ஆகுதுன்னா திடீர்னு அப்படியே ஒரு ஒரு 11 மணிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப டயர்ட் ஆகுது, ரொம்ப பசிக்குது. அந்த டைம்ல போய் அங்க நம்ம வந்து எங்கேயாவது ஒர்க்ல இருப்போம், இல்ல டிராவல்ல இருப்போம், அந்த டைம்ல அந்த பசியை இது பண்ணணும்னா அங்க எங்கேயாவது ஹோட்டல்ல போறப்போ வந்து ஏதாவது ஒரு ஃபுட்டு கிடைக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புரோட்டா வச்சிருப்பான், இல்லைன்னா ஏதாவது ஒரு தோசை வச்சிருப்பான், இல்லைன்னா ஏதாவது ரைஸ்னா ஒரு மொத்தையா கொடுத்துடுறாங்க. அதை சாப்பிட வர்றதுனால என்ன, அதுக்கப்புறமா என்ன பாத்தீங்கன்னா அது ஈவினிங் நைட்டு வரைக்குமே பசியே எடுக்கிறது இல்லை. ஆமா, இந்த டைம்ல நான் எப்படி ஹவு டு பேலன்ஸ் மை டயட்? அது ஃபர்ஸ்ட் வந்து அந்த எக்ல வந்து அந்த ஒயிட் வித் எல்லோ எடுக்கலாமா இல்ல? ஏன்னா ஒரு டாக்டர் சொன்னாரு அந்த எல்லோலயும் நிறைய சத்துக்கள்லாம் இருக்கு அப்படின்னு. ஆமா சார், எக்ஸாக்ட்லி. ஆக்சுவலி எக் யோக்ல வந்து நிறைய புரோட்டீனும் இருக்கு, பை த வே ஃபேட்டும் இருக்கு. உங்களுடைய கொலஸ்ட்ரால் லெவல் எப்படி இருக்கோ அதை பார்த்துதான் சார் எக் யோக் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியும். ஏன்னா உங்களுடைய கொலஸ்ட்ரால் லெவலை ஸ்பைக்குக்கு கொண்டு போறதும் எக் யோக்கோட ஒரு ரோலா இருக்கும். ஸோ கொலஸ்ட்ரால் லெவல் உங்களுக்கு பேலன்ஸ்டா இருந்துச்சு, ஒன்னும் கம்மியா தான் இருக்கு, நோ இஷ்யூஸ் அப்படின்னா யூ கேன் ஆப்வியஸ்லி டேக் எக் யோக் ஆல்சோ. ஓகேங்களா? ஏன்னா எக் யோக்ல நாங்க சொன்ன மாதிரி நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இருக்கு, ஆல்புமினும் நிறைய அதுலதான் இருக்கு, எக் யோக்ல தான். இப்ப நிறைய பேர் அதை சாப்பிட்டு நான் குண்டாயிடுவேன்ட்டு நிறைய பேர் அதை அப்படியே அவாய்ட் பண்ணிடுறாங்க எக் யோக்க. ஆனா எக் யோக் ஒயிட்டை விட எக் யோக்ல தான் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சோ நம்மளுடைய ஆனா நீங்க வந்து நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் கொலஸ்ட்ரால் லெவல். உங்களுடைய கொலஸ்ட்ரால் லெவல், டிரான்ஸ் ஃபேட் எல்லாம் எப்படி இருக்கு, உங்களுடைய பிளட்ல எந்த அளவுக்கு இருக்கு, இது சேச்சுரேட்டட் அன்சேச்சுரேட்டட்ல எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறதையெல்லாம் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக் யோக் எடுத்துக்கலாம். கரெக்டா தான் இருக்கு அப்படின்னா யூ கேன் டேக், இல்ல அப்படின்னா யூ நீட் டு அவாய்ட் எக் யோக் ஆல்சோ. அதே மாதிரி பேலன்ஸ்டு மீல், நான் சொன்ன மாதிரி நீங்க மார்னிங் வந்து 1 தோசை ஒயிட் தோசை ஒரு எக் எடுத்துக்கிறீங்கன்னு சொல்றீங்க, அது வந்து இன் பிட்வீன் உங்க லஞ்ச் வரைக்கும் உங்களுக்கு எப்படி அது தாங்கும்? தாங்காது, கண்டிப்பா தாங்காது. இன் பிட்வீன் யூ நீட் டு டேக் சம் நட்ஸ் ஷேக்ஸ், அந்த மாதிரி ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். இல்லையா கையில எப்பயுமே நீங்க வந்து ஏதோ ஒரு நட்ஸ் வச்சுக்கலாம், பாதாம் வால்நட் இந்த மாதிரி கையில எப்பயுமே நட்ஸ் வச்சுக்கலாம். டோன்ட் டேக் பரோட்டா அண்ட் ஆல். பரோட்டா, வீட், ரொட்டி அந்த மாதிரி எதுவுமே எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா அது எல்லாமே ஜிஐ வந்து ரொம்ப கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படியே இது பண்ணிடும், நிறைய குளுக்கோஸும் நிறைய நமக்கு வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பரோட்டா, ஆயில் ஃபுட்ஸ் இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ண பாருங்க. வெளியே எங்கேயாவது போகும்போது டேக் 1 ஏலக்கி பனானா ஆர் பிஸ்கட்ஸ் எடுத்துக்கலாம். நோ 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 நோ, கம்ப்ளீட்லி நோ. ஏன்னா பிஸ்கட்ல வந்து நிறைய அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம சோடியம் லெவல் ஜாஸ்தியா இருக்கு, அதனால கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரலாம், ஓவர் வெயிட் ப்ராப்ளம் வரலாம், ஹைப்பர் டென்ஷன் வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம பிஸ்கட்ஸ் வேண்டவே வேண்டாம்.
முடிஞ்சா நீங்க ஹோம்மேட் பிஸ்கட் நீங்க ராகிலயோ வீட்லயோ இல்ல மில்லட் பவுடர்ல நீங்க இந்த மாதிரி பண்ணி வீட்ல செஞ்சு ட்ரை பண்ணுங்க. வித்தவுட் யூசிங் ஓகே மேடம். எனி சோடியம் ஆர் பேக்கிங் பவுடர் அந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்க. வீட்ல செஞ்சுக்கலாம். பட்டர் அந்த மாதிரி லைட்டா போட்டு யூ கேன் டேக், அதுல எக் போட்டு நீங்க சாப்பிடலாம். ஆனா பிஸ்கட்ஸ் எல்லாம் வேண்டாம். நீங்க போகும்போது ஏலக்கி பனானாவும் நட்ஸும் நீங்க எடுத்துக்கோங்க. ஓகே மேடம். ஓகே மேடம். ஓகே, தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஸோ தேங்க்யூ மச். திரு நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி திரு ஜார்ஜ். அடுத்ததாக திரு தினகர் பாபு ராணிப்பேட்டில இருந்து பேசுறதுக்கு வந்திருக்கிறாரு. வணக்கம். கால்சியம்த்து பற்றாக்குறை இருந்தால் எலும்புக்கு பலவீனமா சொல்றாங்க. இந்த கால்சியம் எடுத்துட்டா கூட வைட்டமின் டியும் சேர்ந்து வரணும், சூரிய ஒளி, அப்பதான் அந்த கால்சியம் வந்து உடம்பு சேரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி சத்துக்கள் உண்மையானா இந்த மாதிரி லிங்க்ல இருக்கிற சத்துக்கள் என்னென்ன இருக்கு? ஓகே, இப்போ ஆக்சுவலி வந்து அப்சார்ப்ஷன் ஒன்று சொல்லுவோம். நம்ம எந்த ஃபுட்டு சாப்பிட்டா எந்த மாதிரி அப்சார்ப் ஆகும் அப்படின்ட்டுலாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது வைட்டமின் டி வந்து சன்ஷைன் விட்டமினும் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். அதுவும் இருக்கணும் நம்மளுடைய போன் ஹெல்த்துக்கு. சூரியனுடைய அந்த ரேஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கால்சியம் ரிச் ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே அதுவே வந்து நமக்கு முடிஞ்ச அளவுக்கு கால்சியம் அப்படின்னாலே பால் மட்டும் தான் நிறைய பேர் சொல்றாங்க. ராகிங்கிற ஒரு விஷயத்த யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸோ ராகில அவ்வளோ ரிச் கால்சியம்ஸ் இருக்கு. ஸோ ராகியை ரெகுலர் நம்மளோட டயட்ல நம்ம எடுத்துக்கணும். ராகியும் எடுத்துக்கோங்க. இன்னும் நிறைய நிறைய ஃபுட்ஸ் எல்லாம் இருக்கு, இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு அப்சார்ப்ஷன், எந்த ஃபுட்டு சாப்பிட்டா எந்த ஃபுட் அப்சார்ப்ஷன் ஆகுது அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த மாதிரி அப்சார்ப்ஷனோட ஃபுட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கரெக்டா நம்ம அயன் எடுத்துக்கும் போது வைட்டமின் சி எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. அயன் சாப்பிடும்போது கால்சியம் சாப்பிடக்கூடாது. ஏன்னா அயன் சாப்பிடும்போது கால்சியம் சாப்பிட்டோம் அப்படின்னா அயனோட அப்சார்ப்ஷன் அப்படியே சப்ரஸ் பண்ணிடும். ஸோ கால்சியம் சாப்பிட்றதும் வேஸ்ட், அயன் சாப்பிட்றதும் வேஸ்ட். ஆனா இதே நீங்க அயன் சாப்பிடும்போது வைட்டமின் சி எடுத்துக்கிட்டோம் அந்த மாதிரினா அப்சார்ப்ஷனுக்கு வைட்டமின் சி தான் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு அப்சார்ப்ஷன் இருக்கு, அந்த மாதிரி ஒவ்வொரு வைட்டமின்ஸ்க்கும் இருக்கு. அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது எப்படி ஃபுட் எடுத்துக்கணுங்கிறது கரெக்டா நம்ம பேலன்ஸ் ஆகும், அப்சர்வ் ஆகும் நியூட்ரியன்ஸ். அப்பதான் நமக்கு நம்ம பாடியில கரெக்டா அப்பதான் போய் சேரும். நம்ம ஏனோ தானோன்னு எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிடக்கூடாது. இதுவும் சாப்பிடலாம் இதுவும் சாப்பிடலாம் அப்படின்னு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு அது வந்து அப்சர்வ் ஆகாது. கரெக்டான ஃபுட் நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கணும். ஃபேட்னு சொல்லிட்டா இப்போ சேச்சுரேட்டட் ஃபேட்டு, நல்ல ஃபேட்டு, அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டு வந்து அன்சேச்சுரேட் ஃபேட்டு நல்ல ஃபேட்டு, சேச்சுரேட் ஃபேட்டு வந்து கெட்ட ஃபேட்டு இப்படி சொல்றோம். இந்த மாதிரி ஃபேட்ல என்ன டிஃப்ரெண்ட் இருக்கு, என்னென்ன எப்படி எப்படி இருக்கு வேலை செய்யுது, இதெல்லாம் கொஞ்சம் சொல்லலாம். ஓகே சார், இப்போ ஆக்சுவலி டிரான்ஸ் ஃபேட் அப்படின்னு இருக்கு, மியூஃபாப், மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ், இந்த மாதிரிலாம் இருக்கு. நம்ம உடம்புக்கு எந்த மாதிரி ஃபேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம டிரான்ஸ் ஃபேட்டுங்கிறது நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப கெடுதியான ஒரு ஃபேட். ஸோ அதெல்லாம் நம்ம கண்டிப்பா எடுத்துக்க கூடாது. அது வந்து பிஸ்கட்ஸ்லயோ இல்ல வாட் டு சே இந்த ஃப்ரைடு ஃபுட்ஸ்ல இதுல எல்லாத்துலயும் வந்து நம்ம நீங்க எந்த ஃபுட் பேக்கெட்டை வாங்குறீங்கல்ல, சிப்ஸ் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி ஏதாவது நீங்க வாங்குறீங்க அப்படின்னா அதை பின்னாடி திருப்பி பாருங்க. எது பார்த்தாலுமே அதுல டிரான்ஸ் ஃபேட் கண்டிப்பா இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க எந்த ஃபுட்டு சாப்பிட்டாலும் பின்னாடி திரும்பி அந்த ஒரு கண்டென்ட் நியூட்ரிஷனல் வேல்யூன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை நீங்க எப்பயுமே பார்க்கணும். பேக்டு ஃபுட்ஸ்லயோ எல்லாத்துலயுமே அந்த கண்டென்ட்டை பார்த்துட்டு தான் நீங்க சாப்பிடணும். அது சாப்பிடலாமா, நம்ம உடம்புக்கு நல்லதா கெட்டதா, சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் எவ்வளவு இருக்கு, அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நீங்க பார்க்கணும். அதை பார்த்துட்டு தான் நீங்க சாப்பிடணும். ஸோ ஃபேட்டி ஆசிட்ஸ் அது எல்லாமே அதை பத்தி பேசணும்னா அது பெரிய கண்டென்ட் சார். அது இப்போ இதுல கன்க்ளூட் பண்ண முடியாது இதுல. அப்புறம் ப்ரோபயோட்டிக், ப்ரீபயோட்டிக் இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க மேடம், இதை பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே, ப்ரோபயோட்டிக்ங்கிறது நம்மளோட கட் ஹெல்த்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ப்ரீபயோட்டிக்னு எடுத்துக்கும் போது ஓட்ஸ் இது எல்லாமே வந்து ப்ரீபயோட்டிக் ஃபுட்ஸ். இது எல்லாமே நம்மளுடைய கட் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, இம்யூன் பூஸ்டிங் கூட. ஸோ நம்மளுடைய மைக்ரோப்ஸ், நம்ம எது சாப்பிட்டாலும் நம்மளுடைய பாடிக்கு ஒரு மைக்ரோப்ஸ் தேவைப்படுது, பாக்டீரியா தேவைப்படுது நம்மளுடைய கட் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்றதுக்கு, நம்மளுடைய டைஜஷனுக்கு இம்ப்ரூவ் பண்றதுக்கு. இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு பாக்டீரியா தேவைப்படுது. லாக்டோபேசிலஸ் அப்படிங்கிறது நம்ம வயிற்றுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு இதுதான். எல்லாத்தையும் ஸ்டிமுலேட் பண்ணி விடுறது தான் நம்மளுடைய இந்த ப்ரோபயோட்டிக் ப்ரீபயோட்டிக்கோட வேலையும் கூட. ஸோ இன்னும் ஜாஸ்தி பாக்டீரியாஸை உள்ள அனுப்பி நம்மளுடைய டைஜஷனுக்கு, நம்மளோட குடல் இருக்கக்கூடிய புண்ணு, குடல்ல நம்ம ஏற்படக்கூடிய டைஜஷன், இது எல்லாத்தையும் வந்து ஈஸி பண்றதுதான் இந்த ப்ரோபயோட்டிக்கோடைய வேலையும் ப்ரீபயோட்டிக்கோட வேலையும். இது டிஃபரன்ஸ் சொல்ல முடியுமா மேடம்? ப்ரோபயோட்டிக், ப்ரீபயோட்டிக், இன்னும் ஒரு பயோட்டிக் சொல்றாங்க, அது ரெண்டுத்துக்கு சேர்ந்த மாதிரி இருக்க சொல்றாங்க.
இதெல்லாம் டிஃப்ரெண்ட் என்னன்னாங்க, நீங்க இப்போ சொல்ற தயிர் மாதிரி சொல்றாங்க, வெங்காயம் சொல்றாங்க. தயிருக்கு வந்து நமக்கு பயோட்டிக்னா அதுகளுக்கு தேவையான உணவு கொடுக்குற மாதிரி இந்த வெங்காயம் யூஸ் பண்றது அப்படி ப்ரீபயோட்டிக் சொல்றாங்க. இப்போ இன்னும் கூட இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி கூட சொல்றாங்க. இதை ஆக்சுவலி பத்தி நீங்க சொல்ற ஆனியன் வந்து ப்ரீபயாட்டிக், நீங்க சொல்ற கர்ட் வந்து ப்ரோபயாட்டிக். ஸோ ப்ரீபயாட்டிக்கும் ப்ரோபயாட்டிக் ரெண்டும் இருக்கு. அது ஃபர்மெண்டட் ஃபுட்ஸ் நம்ம யூஸ் பண்றது ப்ரோபயாட்டிக். ஃபர்மெண்டட் இல்லாம நம்ம இந்த ஆனியன், கார்லிக் இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்றது வந்து ப்ரீபயாட்டிக் ஃபுட்ஸ். ஸோ ப்ராக்லி, ஆஸ்பராகஸ், ஆனியனு, கார்லிக் இது எல்லாமே வந்து ப்ரீபயாட்டிக் ஃபுட்ஸ் தான். ஹோல் கிரெயின்ஸ்ல ஓட்ஸ், பார்லி, ப்ரௌன் ரைஸ் இது எல்லாமே வந்து ப்ரீபயாட்டிக் ஃபுட் தான். ஓகேங்களா? இது இந்த ப்ரோபயாட்டிக்னு எடுக்கும்போது ஃபர்மெண்டட் ஃபுட்ஸ் அதுல வந்துரும். இப்போ நம்ம சப்ளிமெண்ட் விட்டமின் சப்ளிமெண்ட்ல எடுக்கும்போது இந்த ப்ரோபயோட்டிக் சேர்த்து எடுத்தா நம்மளுக்கு பெனிஃபிட் அதிகமா? சப்ளிமெண்ட்ஸ் எந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க நீங்க? இப்போ எடுக்கிற போது சொல்றேன் மேடம், இந்த மாதிரி இப்போ மினரல்ஸ் எடுக்கிறோம், ஒரு கால்சியமோ இரும்போ ஏதாவது எடுக்கிறோமோ, இது குடல் வழியா பாக்டீரியாஸ் தான் கன்வெர்ட் பண்ணுதுன்னா இதுங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஏதாவது பயோட்டிக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம விட்டமின்ஸ் எடுக்கலாமா? சார் ஆக்சுவலி நீங்க விட்டமின்ஸ் இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் வந்து நீங்க எதர் மார்னிங் ஆர் நைட் தான் எடுத்துப்பீங்க. இன் பிட்வீன் நீங்க எதுவும் எடுத்துக்க மாட்டீங்க. ஆஃப்டர் ஃபுட்டு இல்லைன்னா அந்த மாதிரி தான் நீங்க எப்போ எந்த ஒரு சப்ளிமெண்ட்ஸ் நீங்க எடுக்கும் போதும் எதர் மார்னிங் ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஆர் ஈவினிங் நைட் டின்னர் ஆஃப்டர் டின்னர் தான் நீங்க எடுத்துப்பீங்க. ஸோ நீங்க இது சாப்பிட்டு தான் இதை நம்ம என்ன பூஸ்ட் பண்ணணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. நீங்க உங்களுடைய கட் ஹெல்த்துக்காகவும் உங்களுடைய ஓவரால் ஹெல்த்துக்காகவும் நீங்க இந்த ஃபுட்ஸை எடுத்துக்கலாம். சப்ளிமெண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா தான். நீங்க உங்களுடைய டெஃபிஷியன்சி ஏற்பட்டால் மட்டுமே தான் அந்த சப்ளிமெண்ட்ஸ்ல எடுத்துக்கணும். சும்மா தேவையில்லாமலாம் சப்ளிமெண்ட்ஸ் தேவையில்லை. உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு டெஃபிஷியன்சி இருக்கு, கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்கு, வைட்டமின் B12 டெஃபிஷியன்சிஸ் இருக்கு, வைட்டமின் D3 இருக்கு, அப்படிங்கும் போது நீங்க சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. அது கூட முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய ஃபுட்லயே பேலன்ஸ் பண்ணிக்கலாம். தேவையில்லாம சப்ளிமெண்ட்ஸ் தேவையில்லை. இந்த மாதிரி கட் ஹெல்த் ஃபுட்டு, இந்த மாதிரி ப்ரீபயோட்டிக் ஃபுட்ஸ், பேலன்ஸ்டு ஃபுட்டா, இந்த ஃபுல் ஹோல் கிரெயின்ஸ், இந்த மாதிரி ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ், இந்த மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரிச் ஃபுட் எடுத்துக்கிட்டாலே நம்மளுடைய ஹெல்த் நல்லா பேலன்ஸ்ட் ஆகும். ஸோ தேவையில்லாம சப்ளிமெண்ட்ஸும் தேவையில்லை. ஆனாலும் எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளமும் ஆகாது. நன்றி தினகர் பாபு, நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக வைஷ்ணவி அவர்களின் தந்தையார் திரு குணசேகரன் அவர்களை பேச அழைக்கிறேன். குணசேகரன், இந்த நிகழ்ச்சியில் உங்க கருத்துக்களை தெரிவிக்குமாறு அனுப்பிடுகிறேன். நன்றி ஜோ அவர்களே. இந்த ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்ததற்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது மகள் வைஷ்ணவி இன்று ஒரு சிறப்பான ஒரு பிரசன்டேஷன் கொடுத்திருக்கிறார். அதற்காக அவருக்கு எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பசித்து பூசி என்று சொன்னார் இல்லையா, ஆக்சுவலா அந்த இதை பத்தி ஐ வாண்ட் டு கிளாரிஃபை சம்திங். எப்பவுமே அரை வயிறு உணவு, கால் வயிறு நீர், கால் வயிறு காற்று தான் நம்ம உணவு முறையில பின்பற்றணும்னு சொல்றாங்க. அதை கடைபிடிக்கிறோம். அதே சமயத்துல நமக்கு உணவு அப்படிங்கிறது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு டாக்டர் BM ஹெக்டே அப்படிங்கிறவர் டாக்டர் BM ஹெக்டே இஸ் வைஸ் சான்சலர் ஆஃப் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட். ஆமாம் ஆமாம், ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட். அவர் நிறைய விளக்கங்கள் அதை பத்தி கொடுத்துருக்காரு. அவருடைய யூடியூப்ல நிறைய இதெல்லாம் நிறைய சொல்றாரு. அப்படி என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, இப்ப ஒரு உணவு எடுத்துக்கிட்டோம்னாக்கா பசி உணர்வு தோண்டும் போது அடுத்த உணவு எடுத்துக்கணும்னு சொல்றாரு. அந்த அரை வயிறு தான் நம்ம பசிக்கணும் இப்ப எடுத்துக்கணும். இப்ப உதாரணமா நமக்கு ஒரு 5 இட்லி சாப்பிட்டா வயிறு நிறைந்து போகிறது அப்படிங்கிற ஒரு உணர்வு இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன். அப்ப நாம என்ன பண்ணணும்னாக்கா, ஒரு வயிறு ஃபுல்லாயிடுச்சுன்னா ஃபுல்லா சாப்பிட்டப்பா, மூக்கு பிடி சாப்பிட்டப்பான்னு சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி எடுத்துக்கொள்ளாமல், இப்ப ஒருத்தர் ரெகுலரா அவர் 6 இட்லி சாப்பிட்டா வயிறு நிறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் உண்டாகுது அப்படின்னாக்கா, they have to take 4 இட்லிஸ். ஒரு 6 இட்லிஸ் மேல 4 இட்லிஸ் எடுத்துக்கணும். அடுத்த வேளை சாப்பாடு பசிக்கும் போதுதான் அடுத்த வேளை சாப்பாடு எடுத்துக்கணும். பசிக்காம அடுத்த வேளை உணவு எடுக்கக்கூடாது. அதுதான் பசித்து பூசின்னு சொன்னாங்க. பசிக்கும் போது அடுத்த உணவை நம்ம அடுத்த வேளை உணவை எடுத்துக்கணும். அதே மாதிரி அந்த அரை வயிறு உணவு, கால் வயிறு காற்று, கால் வயிறு நீர் அப்படிங்கிற ரேஷியோவில் நம்ம அந்த உணவு இதை சரிப்படுத்தி அதை வச்சுக்கணும் நம்மளுடைய உணவு குழல் பகுதியை.
அது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து ஒரு நண்பர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, அதுக்காக இந்த இதை நான் வந்து அதே மாதிரி உணவு சாப்பிடும் முறைகளை பற்றி டயட்டிஷியன் மிக அழகாக விளக்கம் சொன்னாங்க. நல்லா மென்று சாப்பிடணும், உமிழ்நீரோட கலந்து சாப்பிடணும், ரசிச்சு சாப்பிடணும், ருசிச்சு சாப்பிடணும். அது மாதிரி செஞ்சாவே நமக்கு வந்து நம்ம உண்ணக்கூடிய உணவு நஞ்சாக மாறாமல் அது வந்து அமிர்தமாக மாறும். அது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நாம வந்து ஒரு ஒரு வெறுப்போட ஏதோ ஒரு விரக்தியோட அவசர அவசரமா விழுங்கணும்னாக்கா அந்த உணவு சரியான முறையில் ஜீரணம் ஆகாது. அதனால நாம் உண்ணக்கூடிய உணவு நன்றாக ஜீரணம் ஆகணும்னாக்கா நன்றாக மென்று சாப்பிட வேண்டும். அந்த ஜீரணம் ஆவதற்கு நம்முடைய மனநிலையை நம்ம நல்லா வச்சுக்கிட்டு நம்ம சந்தோஷமா அது மாதிரி சாப்பிடும்போது நமக்கு எளிதாக ஜீரணமாகும். நம்ம உணவு வந்து நஞ்சாகாமல் அமிர்தமாக மாறும். இப்போ நம்முடைய மனநிலை பொறுத்து உணவுடைய தன்மையும் மாறும் நம்ம உள்ள போகும்போது. ஏன்னா கிளான்ஸ் எல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் செக்ரீஷன் ஆகும். மனநிலையை பொறுத்து நம்முடைய அனைத்து தெரியும், நாளமில்லா சுரப்புகள் எல்லா சுரப்புகளும் வந்து அதனுடைய பணி செய்து கொண்டிருக்கும். மனநிலைக்கு ஏற்றாற் போலதான் அந்த சுரப்பிகள் எல்லாம் அந்த திரவங்களை சுரக்கும். ஜீரண சுரப்பிகள் எல்லாம் அனைத்துமே பார்க்கும்போது சுரக்கும். அதனால அந்த சுரப்பிகள் வந்து சரியானபடி சுரந்து அந்த உணவை வந்து நமக்கு அமிர்தமாக மாற்றி கொடுக்கணும்னாக்க நம்ம நல்ல மனநிலை முக்கியம். அது வந்து மிக மிக முக்கியம். அதனால பசித்து புசி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டதுக்காக அந்த விளக்கத்தை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதனால டயட்டிஷியன் வந்து இதை பற்றி அவர் என்ன கருத்தை தெரிவிக்கிறார்கள் என்பதை நான் அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நன்றி, வணக்கம். ஆக்சுவலி பேலன்ஸ் டயட்னு சொல்லும் போதே அப்பா சொன்ன மாதிரி தான் பாதி வயிறு தான் கரெக்டா வந்து ஃபில் ஆகும். ஏன்னா நம்ம கார்போஹைட்ரேட் நிறைய சாப்பிடும் போது நமக்கு ஒரு ஃபுல்னஸ் கிடைக்குது, நம்ம திருப்தியா சாப்பிட்டோம் அப்படிங்கிற ஒரு இது வந்துடும். அதில் நம்ம வந்து புரோட்டீன், நம்ம கார்போஹைட்ரேட் கம்மியா தான் நம்ம எடுத்துப்போம். அப்படி இருக்கும்போது ஒரு ஆளோடைய பிஎம்ஐக்கு எந்த அளவுக்கு சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. அதுல நம்ம பேலன்ஸ்டா சாப்பிடும் போது நம்மளோட பிஎம்ஐக்கு தகுந்த மாதிரி நம்மளோட கேலரிஸ் இன்டேக்கு, அந்த மாதிரி கார்போஹைட்ரேட் இன்டேக் இந்த மாதிரி எடுத்துக்கும் போது அப்பா சொன்ன மாதிரி பாதி வயிறு தான் ஃபில் ஆகும். அதுதான் வந்து தானா அடுத்த வேலைக்கு பசியும் எடுத்துக்குது. இதுதான் நானும் சொன்னது, அப்பாவும் அதே தான் சொல்றாரு. அவர் டெக்னிக்கலா சொல்லாம பாதி வயிறு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நான் டெக்னிக்கலா வந்து ஃபைபரு, கார்போஹைட்ரேட், புரோட்டீன் நான் இந்த மாதிரி சொல்லியிருக்கேன். ரெண்டும் ஒண்ணுதான். நன்றி வைஷ்ணவி, உங்கள் கூடுதல் தகவல்களுக்கு மிக்க நன்றி. குணசேகரன் சாருக்கு ரொம்ப நன்றி சார். எனக்கு நல்லா தெரியும். நான் அடுத்து என்ன கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறதுக்கும் சேர்த்து அவங்க ஆன்சர் பண்ணிட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். என்னோட நெக்ஸ்ட் கொஸ்டின் எது ரிலேட்டடா இருந்தது அப்படின்னா மைண்ட் ரிலேட்டடா, மைண்ட் அண்ட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி இருந்தது. அவங்க அதை கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. உண்மையிலேயே அதுதான் ஃபேக்டும் கூட. அதோட இன்வால்மெண்ட் எல்லா சிஸ்டத்தோடையும் இன்வால்வ் ஆகுது. அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் ஆஸ் ஏ டயட்டிஷியன் நீங்க கொடுக்க முடிஞ்சது அப்படின்னா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது மைண்ட் எப்படி ஒவ்வொரு சிஸ்டத்தோட ரிலேட் ஆகுது அப்படி. எஸ் சார், ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி மைண்ட்ஃபுல் ஈட்டிங் ஆக்சுவலி சைக்காலஜில எல்லாம் சொல்லுவாங்க, நீங்க என்ன நம்மளுடைய நம்ம சைக்காலஜிக்கலி நம்ம என்ன ப்ரிப்பேர்டா இருக்கோமோ அந்த மாதிரி தான் நாமளும் இருப்போம். நாம வந்து இன்னைக்கு நம்ம நல்லா திருப்தியா தான் சாப்பிட போறோம். நம்மளுடைய நம்ம சாப்பிடுற ஃபுட்டு எனக்கு ரொம்ப நியூட்ரிட்டிவான ஃபுட்டு, நல்லா கரெக்டா நம்ம சாப்பிடுறோம்னு நம்ம ஃபீல் பண்ணாலே நம்மளுடைய இதுவும் வந்து கரெக்டா தான் இருக்கும், நம்மளுடைய ஹெல்த்தும் கரெக்டா தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன சாப்பிடுறோமோ நம்ம வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடணும். நல்லா வந்து நம்ம சாப்பிடுறத ஃபீல் பண்ணணும். ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி மைண்ட்ஃபுல் ஈட்டிங் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மென்டலி நம்ம வந்து என்ன சாப்பிட்டாலும் திருப்தியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், செல்ஃப் கண்ட்ரோலும் நமக்கு தேவை. இல்ல நான் இந்த அளவுக்கு சாப்பிட்டாவே தான் நான் சாட்டிஸ்ஃபை ஆவேன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்லயும் இருக்கக்கூடாது. அரஜான் வயிறு அப்படின்னு சொல்றது பேலன்ஸ்டு மீல்ல கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ நம்மளுடைய மைண்டுக்கும் அதுக்கு கண்ட்ரோலா இருந்துக்கணும். அதுதான் எல்லாமே யோகா அண்ட் மெடிடேஷன் பண்ணும்போது நம்மளுடைய ஃபுட் பேட்டர்னும் சேஞ்ச் ஆகும், நம்மளுடைய ஹோல் லைஃப் ஸ்டைலே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடும். சொல்லுங்க சார். மேம், நம்ம வந்து நார்மல் ஹியூமன் பீயிங் ஆஸ் ஏ ஹியூமன் பீயிங்கா நமக்கு நிறைய ஆசைகள் இருக்கும். அது ஃபுட் ரிலேட்டட் ஆசைகள் வந்து நிறையவே இருக்கும். ஸோ இப்போ சப்போஸ் ஒரு பர்சனுக்கு பிரியாணி பிடிக்கும் அல்லது ஒரு ஜங்க் ஃபுட் பிடிக்குது அப்படின்னா அவர் பல்கா, அதாவது அளவுக்கு மீறி சாப்பிட்றாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி அளவுக்கு மீறி அவருக்கு ஆசைக்கு ஏற்ற மாதிரி ஃபுட்டு இன்டேக் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா திரும்ப அவர் ஹெல்த்தி லைஃபுக்கு வரணும் அப்படின்னா அவர் அடுத்து என்னென்ன பண்ணலாம்? இப்போ நான் நான்வெஜ் இன்னைக்கு நிறைய சாப்பிட்டேன், ஸோ இதை பேலன்ஸ் பண்ணணும். என்னோட ஃபாஸ்டிங் இருந்துடலாம் சார். அடுத்த நாள் நம்ம ஃபாஸ்டிங் இருந்துக்க வேண்டியது. இன்னைக்கு ஓவரா சாப்பிட்டேன், இன்னைக்கு என்னால முடியல அப்படின்னா அடுத்த நாள் கண்டிப்பா ஃபாஸ்டிங் இருந்துக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுடைய லிவர்ல வந்து நம்மளுடைய குளுக்கோஸ் ஸ்டோரேஜ் இருக்கும். ஸோ நம்ம அடுத்த நாள் நம்ம சாப்பிடலன்னா நான் மயக்கம் போட்டுருவேன் அவ்வளவுதான் அப்படிங்கிற அளவுக்குலாம் எதுவுமே ஆகாது. ஸோ ஃபாஸ்டிங் இருக்கிறது வீக்லி ஒன்ஸ் ஃபாஸ்டிங் இருந்துக்கலாம்.
ஓகே மேம். ஸோ ஜங்க் ஃபுட் ஹைட்ரேஷன் இது அப்ளிகபிளா மேம்? ஆமா சார். ஜங்க் ஃபுட் நீங்க அளவு கம்மி பண்ணிக்க வேண்டியது தான். வெளிய போய் எல்லாம் ப்ரிப்பேர் பண்றது எப்படி பண்ணுவாங்க, என்ன ஏதுன்னு தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு வீட்ல சாப்பிடுறது ட்ரை பண்ணணும். அவ்வளவுதான். பிரியாணிலே ஓகே இப்பலாம் மேம். ஹெல்தி பிரியாணி எல்லாம் வந்துருச்சு. பட்டர் யூஸ் பண்ணி பண்ணா ஹெல்தி பிரியாணி. ஸோ தேவையில்லாத ஆயில்லாம் போட்டு பாம் ஆயில் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாம வெளியெல்லாம் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ நாம இஃப் இன் கேஸ் வி கேன் ப்ரிப்பேர் இன் ஹோம் அப்படின்னா வி கேன் ப்ரிப்பேர் ஹெல்தி பிரியாணி இல்லையா? ஸோ ஓகே வாட் மேம். எவர் முடிஞ்ச அளவுக்கு வீட்ல ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே மேம். மேம் ஸ்வீட்ஸ் அதிகமா எடுத்துக்கிட்டோம்னா எப்படி அத நார்மலைஸ் பண்றது? ஆக்சுவலி ஸ்வீட்ஸ் நிறைய சாப்பிட்டோம் அப்படின்னா கார்போஹைட்ரேட் ஜாஸ்தி ஆகுது. ஸோ தட் ஒபிசிட்டி வருது. கார்விங்ஸ் நிறைய இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஸ்வீட்ஸ் வந்து ஒகேஷ்னலா சாப்பிடுறது தான் ஸ்வீட். ரெகுலரா நம்ம டயட்ல ஸ்வீட்ஸ் எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. மேம் சிலவங்க வந்து சில காம்படிஷன் அது மாதிரிலாம் கூட நடத்துறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே திருநெல்வேலியில் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா 1/2 kg அல்வா சாப்பிட்றா இல்லை 1 kg யார் மேக்ஸிமம் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு ப்ரைஸ் அப்படிங்கிற. ஸோ இந்த மாதிரி பர்சனுக்கு என்ன சிஸ்டம் அஃபெக்ட் ஆகும், அதை அவங்க எப்படி நார்மலுக்கு கொண்டு வரணும்னா அவங்க என்ன பண்ணணும்? இது ஆக்சுவலி அவங்க ரெகுலர் பேசிஸ்ல பண்ணிட்டு இருக்காங்களா இல்ல எப்பயாவது ஒரு டைம் அந்த மாதிரி பண்றாங்களா? எப்போதான் மேம்? அப்ப ப்ராப்ளம் இல்ல சார். அது எப்பயாவது ஒரு ஒன்ஸ் பண்றாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி ஃபாஸ்டிங், டீடாக்சிஃபிகேஷன் இது மூலியமா நம்ம அடுத்தது டாக்ஸின்ஸை வெளியே பண்ணிக்கலாம். ஃபாஸ்டிங் ஓகே இருந்து நம்ம டீடாக்சிஃபை பண்ணோம் அப்படின்னாலே நம்ம ஹெல்தியா இருந்துடலாம். நோ, அதனால ஒரு ப்ராப்ளமும் இல்ல. ஓகே மேம். தேங்க்யூ மேம். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். நன்றி திருமதி வைஷ்ணவி, உங்கள் தகவல்களுக்கு மிக்க நன்றி. இதுவரை ஆரோக்கிய வாழ்வும் உணவு பழக்கங்களும் என்ற தலைப்பில் தகவல் வழங்கப்பட்டது. இந்த தகவலை நமக்கு வழங்கியவர் திருமதி வைஷ்ணவி, உளவியல் நிபுணர், சேலம். இவர் நமது குழுவின் நிரந்தர உறுப்பினர் திரு குணசேகரன், முன்னாள் வேளாண்மை இணை இயக்குனர் அவர்களது செல்வ புதல்வி ஆவார், முதல் புதல்வி ஆவார். அவர்களுக்கு நமது குழுவின் சார்பில் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். பல்வேறு தகவல்கள் நமக்கு வழங்கப்பட்டன. குறிப்பாக நிறைய பலரும் அறிந்திராத பல தகவல் பொக்கிஷம் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு தகவல்கள் நமக்கு அறிந்திராத தகவல்கள் வழங்கப்பட்டது. இப்படி பல தகவல்களை நமக்கு வழங்கிய திருமதி வைஷ்ணவி அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பல்வேறு கருத்துக்களையும் தகவல்களையும் கருத்துக்களையும் கேள்விகளையும் கேட்டு பலருக்கும் பல தகவல்கள் சென்று சேர உதவிய அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக திரு குணசேகரன் அவர்களுக்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய மகளை இந்த நிகழ்ச்சி தர ஏற்பாடு செய்த தந்தையாகிய திரு குணசேகரன் அவர்களுக்கு, எனது நீண்டகால நண்பராகிய திரு குணசேகரன் அவர்களுக்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது திருமதி வைஷ்ணவி அவர்களை அவரது இறுதி கருத்தை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எஸ் சார், ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப தேங்க்ஃபுல், ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கு. இந்த மாதிரி டிஎன் ஃபார்ம் கிராஜுவேட் ஃபோரம் இவங்களுக்கு நான் வர்றது ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு. ரொம்ப தேங்க்யூ சார். உங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் உங்களுக்கு சார். ஸோ ரொம்ப சப்போர்ட்டிவாவும் என்கரேஜ்மெண்ட் நல்லா என்கரேஜ் பண்ணதும் நீங்களும் அப்பாவும் தான். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். தேங்க்யூ சோ மச். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மீண்டும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. இன்னொரு நிகழ்ச்சியில் நாளை மறுதினம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.